Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd chapter exercise 3.12 6th sum பார்க்கலாம். From a group of 2x square black bees, square root of half of the group went to a tree. Again, 8/9 of a bees went to the same tree. The remaining 2 got caught up in a fragrant lotus. How many bees were there in total? இப்போது ஒரு குரூப்பில் 2x ஸ்கொயர் பிளாக் பீஸ் இருக்குது. இப்போ இதில் இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 ஆஃப் த குரூப் வந்து வேறு ட்ரீக்கு போயிட்டாங்க. அப்போ இதில் வந்து மறுபடியும் மீதி இருக்கிறதுல இந்த 8/9 ஆஃப் த பீஸும் வந்து அதே ட்ரீக்கு போயிடுறாங்க. அப்போ ரிமைனிங் வந்து 2 பீஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ பீஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் வந்து 2x ஸ்கொயர். பிளாக் பீஸ் வந்து 2x ஸ்கொயர் இருக்குது. இதில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த பீஸ். இந்த 2x ஸ்கொயர் இதில் இருந்து ஹாஃப் ஆஃப் த பீஸ் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 ஹாஃப் ஆஃப் த பீஸ். இங்கே பீஸ் வந்து 2x ஸ்கொயர், இதிலிருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த பீஸ் வந்து வெளியே போயிடுது. அப்போ மைனஸ் இங்கே 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 இன்ட்டு 2x ஸ்கொயர். அப்போ இங்கே 2 கேன்சல் ஆயிரும், மீதி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இது ரூட் எடுத்தோம்னா எக்ஸ்ன்னு வரும். அப்போ மைனஸ் எக்ஸு. அப்போ இதிலிருந்து மறுபடியும் 8/9 ஆஃப் த பீஸ் கொடுத்துருக்குறாங்க. 8/9 ஆஃப் த பீஸ், இந்த டோட்டல் பீஸ்லேருந்து 8/9 ஆஃப் த பீஸ் மறுபடியும் போயிடுது. அப்போ 8/9 ஆஃப் த பீஸ்னால் 8/9 இன்ட்டு 2x ஸ்கொயர். இப்போ 8 2 சார் 16 எக்ஸ் ஸ்கொயர் பை 9. இப்போ இதில் இருந்து 16 எக்ஸ் ஸ்கொயர் பை 9 பீஸ் வந்து வெளியே போயிடுது. அப்போ மீதி ரிமைனிங் பீஸ் வந்து 2 இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 2. இதுதான் அந்த ஈக்குவேஷன். நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த சம்லேருந்து நம்ம இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ்னால் 2x ஸ்கொயர் மைனஸ் இதிலேருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த பீஸ், ஹாஃப் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பீஸ். டோட்டல் பீஸ் 2x ஸ்கொயர். இது கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர், ரூட் எடுத்தோம்னா எக்ஸ். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் இங்கே 8/9 ஆஃப் த பீஸ். இதில் இருந்தும் இன்னொரு 8/9 போகுது. அப்போ 8/9 இன்ட்டு 2x ஸ்கொயர்னால் 8 2 சார் 16 எக்ஸ் ஸ்கொயர் பை 9. அப்போ அதிலிருந்து போயிடுது. ரிமைனிங் பீஸ் வந்து 2 பீஸ் இருக்குது. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே டோட்டல் பீஸ் மைனஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த பீஸ். இதில் அடுத்தது 8/9 ஆஃப் த பீஸ். இது 8/9 ஆஃப் த பீஸ் வந்து 16/9 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிமைனிங் பீஸ் வந்து 2. இப்போ இங்கே வந்து இந்த 9ஆல் இதையே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 9 2 சார் 18 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 9 இன்ட்டு எக்ஸ் 9x மைனஸ் இந்த 16 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை பண்ணால் 9 2 சார் 8 டிவைடட் பை 9 வரும். இங்கே எல்லாமே 1 இருக்குது, அதனால் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே எல்லாமே 9 வரும். 1 இன்ட்டு 9னா இங்கே மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 9 வரும். இப்போ மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து 1 டைம் தான், அதனால் இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணி அப்போ இங்கே 9ஆல் பண்ணோம்னா 9 2 சார் 18 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 9 இன்ட்டு எக்ஸ் 9x மைனஸ் இங்கே வந்து 16 எக்ஸ் ஸ்கொயர் பை 9 வரும். இப்போ இந்த 9 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 9 2 சார் 18. இப்போ இந்த 18 எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 16 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இதிலிருந்து 16 மைனஸ் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 9x. இந்த 18 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இங்கே 2 இன்ட்டு 18. அப்போ 2 இன்ட்டு 18 வந்து 36க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 வரணும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 9 வரணும். அப்போ இங்கே நம்ம 12 3ன்னு எடுக்கிறோம். இப்போ மைனஸ் 12 இங்கே 3. அப்போ மைனஸ் 12 இன்ட்டு 3 மைனஸ் 36. இங்கே 12ல் 3 போச்சுன்னா மைனஸ் 9. இங்கே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இது 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இது 6 டைம்ஸ், மைனஸ் 6/1. அப்போ இது எப்படி எழுதுவோன்னா இங்கே 2x ப்ளஸ் 3ன்னு ஒரு ஃபேக்டர், இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 6, இங்கே 1 தான் இருக்குது, அதனால் எக்ஸ் மைனஸ் 6ன்னு ஒரு ஃபேக்டர். இப்போ எக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு
2x plus 3 equal to 0. அப்போ இது x minus 6 equal to 0 னா x equal to 6 and 2x plus 3 equal to 0 னா 2x equal to இந்த plus 3 இந்த பக்கம் இந்த minus 3 ஆயிரும். இப்போ x equal to minus 3 by 2. நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம எடுக்க முடியாது. அப்போ x வந்து 6. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து இங்கே 2x ஸ்கொயர், இங்கே இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து 2x ஸ்கொயர். அப்போ இங்கே x வந்து நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 into 6 ஸ்கொயர் வந்து 6 ஸ்கொயர் வந்து 36. அப்போ 2 into 36 equal to 72. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து 72. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.